Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg நெத்திலி மீன் எடுத்துர்க்கேங்க. அதை நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன், க்ளீன் பண்ணி. அதில் கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி லெமனும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு half an hour சோக் பண்ணி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள கிரேவிக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி கட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க இந்த பூண்டு கரெக்டாக 40 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. அதை நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்லங்க இந்த நெத்திலி மீன், இதை நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃப்ரையெல்லாம் ஆகாது. அடிகனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ப்ளஸ் கார்லிக் மிக்ஸ் ஆகிறப்ப நல்லா ஸ்மெல்லும் இருக்கும். அதுக்காக தான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை தழையை ஆட் பண்ணிக்கலாங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 2 க்ரீன் சில்லியை கீறி விட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அது கூடவே நம்ம மசால் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணோம்லங்க அந்த ஆயிலு இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 glass வாட்டர் இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த வாட்டரும் இதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே சாப் பண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 minutes, அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான நெத்திலி மீன் தொக்கு ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.